ஹாய் எவ்ரிவான். ஈரான்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பயந்து நடுங்கி இருக்குது. ஈரான் போர்க்குற்றம் செஞ்சு விட்டதா இஸ்ரேல் சொல்லுது. ஈரான் அப்படி என்ன போர்க்குற்றம் செஞ்சது? இஸ்ரேல் மீது குண்டு மலைகளை பொழிஞ்சிருந்தது. இது போர் சட்டங்களுக்கு மீறியதாம். இதை யாரு சொல்லுது? இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேல் செஞ்சதெல்லாமே சட்ட ரீதியானது. ஈரான்ட ஆன்மீக தலைவர், அதாவது நாட்டிட மிக முக்கியமான தலைவரை சட்டவிரோதமா நாட்டுக்குள்ளுக்கு புகுந்து கொலை செஞ்சாங்க. இதெல்லாம் சட்டபூர்வமானது. பலஸ்தீன்லையும் காசாவிலையும் தொடர்ச்சியா இவங்க செய்யற வேலையெல்லாம் சட்ட ரீதியானது. எத்தனை எத்தனை சிறுவர்களை இதுவரைக்கும் இஸ்ரேல் கொலை செஞ்சிருப்பாங்க. அதே போல இப்பையும் ஈரான்ல 200க்கும் மேற்பட்ட சிறுவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் போர்க்குற்றங்களுக்கு மீறியதில்லை. ஈரான் செஞ்சது மட்டும்தான் போர்க்குற்றங்களுக்கு மீறியது. இது வேறொன்றும் இல்லை. ஈரான்ட தாக்குதலுக்கு பயந்து அஞ்சித்தான் இஸ்ரேல் இந்த அறிக்கையை விட்டுருக்குது. சர்வதேசத்திட்ட இந்த அறிக்கையை விட்டு இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு ஏற்பாட்டை இஸ்ரேல் செய்ததுக்கு முயற்சி செய்து, ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானை எச்சரிக்குதாம். அதாவது எந்த விதமான உடன்படிக்கைகளும் இன்றி ஈரான் சரணடையணும், இல்லைன்னு சொன்ன இந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்லி உலகின் மிகப்பெரிய காமெடியன் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்காரு. இதுக்கு பதிலடியா ஈரான் சொல்லி இருக்குது, உங்களுடைய கல்லறையில தான் இந்த வாசகத்தை எழுதி வைக்கணும், எங்களோட கடைசி உறுப்பினர் இருக்கும் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. எந்த விதமான காரணங்களுக்காகவும் யுத்தம் நிறுத்தப்படாது, இந்த யுத்தத்தில் உடன்படிக்கைகள் செய்யப்படாது என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. ஈரான் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அறிவிச்சிருக்குது. ஈரான்ட ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அண்டே நாடுகளை நாங்கள் தவறுதலாக தாக்கி விட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குதா ஈரான் சொல்லியிருக்குது. ஈரான் அண்டே நாடுகளை தவறி தாக்க இல்லை. ஈரான் அண்டே நாடுகளில் இருக்குது அமெரிக்கா பேஸுகளை திட்டமிட்டு தாக்கி இருந்தது. இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக தாக்கி இருந்தது. அண்டே நாடுகள் திருப்பி ஈரானை தாக்கி இருந்தாலோ, பதிலடியாக ஈரானை தாக்கி இருந்தாலோ அதுக்குரிய சரியான பதிலை ஈரான் வழங்கி இருக்கும். இது ஒரு எச்சரிக்கையான தாக்குதலாகத்தான் ஈரான்ட இந்த தாக்குதல் இருந்தது. இதுக்கு பிறகு அண்டே நாடுகள், அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு வக்காலத்து வழங்கி தங்கட நாடுகளில் அமெரிக்காட தளங்களை தொடர்ச்சியா வழங்கி ஈரானுக்கு எதிராக செயற்பட்டா அவங்களுக்கு மீண்டும் இதே நிலை ஏற்படும் என்றதுக்கு மிரட்டலான பதிவாகத்தான் இந்த தாக்குதல் இருந்துச்சு. இதுக்கு பிறகும் அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு பேஸில் வழங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டால் இந்த அரபு நாடுகளில் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடும். அதே போல இஸ்ரேல்ற மிக முக்கியமான இடம், தலைநகரம் டெல்லாவில் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருந்தது. இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுல டெல்லாவில் நெருப்பு கிடங்காக மாறி மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏற்பட்டிருந்தது. அதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, ஈரான் அனுப்பின ஏவுகணைகள் வானிலே வெடித்து சிதறி மிகப்பெரிய அளவிலே நூற்றுக்கணக்கான குண்டுகளாக மாற்றமடைஞ்சு மிகப்பெரிய பாதிப்பை டெல்லாவில் ஏற்படுத்தி இருந்தது. இதுக்கு அஞ்சித்தான் இஸ்ரேல் இப்ப இந்த அறிக்கைகளை விட்டு வருகிறது. ஈரான்ல எப்படி அப்ப ஆயத்துல்லா ஹொமைனியை இவங்க கொலை செஞ்சாங்கன்ற கேள்வி இருக்கு. துரோகிகளால திட்டமிடப்பட்டு அங்க உள்ள தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில தான் இந்த கொலை சம்பவம் பதிவாகுது. இல்லைன்னு சொன்னா ஈரான்ல இப்படியான திட்டமிட்ட சதிகளை இஸ்ரேலாலேயோ அமெரிக்காவாலேயோ ஒருபோதும் செய்ய இயலாத நிலைமை இருந்திருக்கு. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அமெரிக்காவிலே தற்பொழுது பிளவுகள் ஏற்பட்டிருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை கூறுத நிலையில அமெரிக்காவோட பாதுகாப்பு மையமான பென்டகன் அதுக்கு எதிரான கருத்தை கூறுதாங்க. இன்னும் 4-6 வாரங்கள்ல இந்த யுத்தம் நிறைவடைந்து விடும், 4-6 வாரங்கள் இந்த யுத்தம் தொடரும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறுத நிலையில யுத்தம் எப்போது நிறைவு பெறும் என்பதை கூற முடியாது, அதனை இராணுவமே தீர்மானிக்க முடியும், அதனை ஜனாதிபதியால் சொல்ல முடியாது என பென்டகம் அறிக்கை கூறுது. பென்டகம் அறிக்கை இப்படி கூறுத நிலையில தான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு எதிரான கருத்தை சொல்லுதாரு. பொதுவாகவே டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவார். இவரை எந்த மக்கள் எப்படி இவரை ஜனாதிபதியா தெரிவு செஞ்சாங்கன்ற கேள்வி இதுவரைக்கும் தொடருது. அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்குது. இலங்கைக்கு எச்சரிக்கையான அழுத்தமாக இது வழங்கப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, ஈரான் கப்பல்ல இருந்து மீட்கப்பட்டவங்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது, சிறை கைதிகளை போல இலங்கையில வச்சிருக்கணும் என்று சொல்லி அமெரிக்கா இலங்கைக்கு திட்டவட்டமாக அழுத்தமாக எச்சரிக்கையாக கூறியிருக்குது.
ஆனா இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் தைரியமான முறையில ஈரான் படையினரை காப்பாற்றினத்தோட அப்படியான செயற்பாடுகள்ல நாங்க ஈடுபட போறதில்லை. எந்த நாட்டுக்கும் நாங்க ஆதரவாக செயற்பட இல்லை. மனிதாபிமான செயற்பாடாக உயிர்களை பாதுகாத்திருக்கோம். இலங்கையில இருக்குத ஈரான் படையினரை மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லி இலங்கை அரசு கூறியிருக்குது. எனவே இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடைஞ்சிருக்கிற நிலையில இலங்கைக்கு முதல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்ற பயம் இலங்கை அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் இருக்குது. அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் எதை நோக்கி நகரும் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.